ஏழரை சனியில் தொழில் தொடங்கலாமா? ஏழரை சனி நடக்கும்போது பலர் இந்த கேள்வியை கேட்பாங்க. சார், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், காலனாக சம்பாதிச்சாலும் ஒரு தொழில் செஞ்சு வியாபாரம் செஞ்சு அதில் வர்ற வருமானம் மூலம் நம்ம சொந்தமாக சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அப்போ ஏழரை சனியில் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம். ஏழரை சனியை நம்ம வந்து 3 கட்டமாக பிரிப்போம். அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி, அதுக்கு ஒரு 30 to 60 வயசுக்கு வரைக்கும் ஒரு ஏழரை, 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஏழரை. இப்போது நம்ம அந்த 3 ஏழரை சனி வருது ஒருத்தருக்கு. இப்போது முதல்ல வந்து 30 வயசுக்குள்ளே நம்ம படித்து முடித்த உடனே போய் தொழில் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏழரை சனி வருது அப்படின்னு கேட்டீங்க. அப்படி வந்ததுன்னா நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. சார், தொழில் தொடங்க வேண்டாம் சார், நீங்கள் வேலைக்கே போங்க சார் அப்படிங்கிற வார்த்தையை தான் நாங்கள் ஜோதிடர்கள் சொல்வோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, சனி அப்படிங்கிறது வந்து படிப்படியாக முன்னேறுவது. ஆனால் நீங்கள் வந்து லிஃப்ட்டில் முன்னேறணும்னு சொல்லி அகலக்கால் வச்சுருவீங்க, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவீங்க, இல்லாட்டா ஏதாவது தொழிலில் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு மாட்டிக்கிடுவீங்க. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டுமே நீங்கள் வேலைக்கு போங்க சார், அதாவது 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை அனுப்புவோம். ஆனால் ஏழரை சனியில் கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். அப்போ எப்படி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழிலை நீங்கள் என்ன செய்யலாம், தொடங்கலாம். அல்லது ஃப்யூச்சரில் ஒரு தொழில் தொடங்குவதற்காக அந்த தொழிலை செய்கிறவங்ககிட்ட போய் அந்த தொழிலை நம்ம வந்து அணுவணுவாக படிக்கலாம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெற்றி. இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு 2 வீலர் 4 வீலர், இன்றைக்கி அதே மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி பல ஒர்க் ஷாப்புகள் இருக்கின்றன. அப்போது இந்த தொழிலில் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு அந்த 7ல் 3 பிரிவு, அதாவது முதல் 2, 2வது 2, 3வது 2ன்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் 2ல் போய் அவங்கள்ட்ட போய் வேலை பாருங்கள். வேலை பார்க்கும்போது அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்வதோ, அந்த ஓனர் நமக்கு அந்த தொழிலை செய்கிறதுக்கு அவர் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற 2ஐயும் நீங்கள் படிக்கணும். அப்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும், ஒரு மிஷினரி வாங்க வேண்டியிருக்கும், 4 இடத்துல கடன் வாங்கி அந்த மிஷினரி வாங்குவார். அப்போ அந்த மிஷினரி கடனை அடைப்பார். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறது 5ஆம் தேதிக்குள்ளே தர்றேன்னு இருப்பார். அந்த மாதம் ஏதாவது அவருக்கு ஒரு புது செலவு வந்திருக்கும். அப்போ அந்த செலவை சமாளிச்சுட்டு உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பார். இவர் ஏன் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவர் ஃபினான்ஸில் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் 2ஐயும் உணர்ந்துட்டு, ஜென்மச்சனி வரும்போது நீங்கள் அந்த தொழிலுக்குள்ளே இறங்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சிறிய முதலீட்டில் படிப்படியாக ஜென்மச்சனியில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டத்தையும் ஜென்மச்சனியில் நீங்கள் கொஞ்சம் படுவீங்க. ஆனால் கடைசி 2ல் அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்களுடைய தொழில் படிப்படியாக வளர்ச்சியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபராக ஏழரை சனி முடியலை பிரதிபலிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கண்டிப்பாக ஏழரை சனி தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை சார், நான் ஒருத்தர்கிட்ட போய் தொழில் படித்தேன், 7ல் வந்துட்டேன், முதல் 2ல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, விரயம் பண்ணினேன், நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் சின்னதாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இந்த தொழிலில் ஒரு 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறேன், இல்லை ஒரு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறேன், நான் ஒரு ஹெவியாக இதுக்குண்டான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் முதல்ல வாங்கி எல்லாத்தையும் ப்ராப்பராக செய்ய போகிறேன், ஆடெல்லாம் விளம்பரம்லாம் கொடுக்க போகிறேன்னு உள்ளே போய் கொடுப்போம். ஆனால் அதுக்கு தகுந்த நமக்கு வந்து என்ன செய்கிறோம், தொழில் வராமல் போயிட்டுனா என்ன செய்வீங்க? அப்போ தொழிலை படிப்படியாக முதல்ல நம்ம ஒரு விஷயம், ஒரு பஞ்சர் கடை, முதல்ல ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வைக்க போகிறோன்னா முதல்ல ஒரு காற்று அடிக்கிற ஒரு இது வாங்கி பஞ்சரை முதல்ல 10 வண்டி வரும்போது அதில் வந்து நம்ம அடுத்தல சார் உங்கள் வண்டியில் எது ரிப்பேர் இருக்குதா, ஒரு சின்ன சார் ஒரு கிளச்சு மாட்டணும், அது மாட்டணும், அப்படி படிப்படியாக நீங்கள் முன்னேறினீங்க. அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிஷின் வாங்கணும். அப்படி படிப்படியாக முன்னேறினீங்கன்னா சூப்பராக முன்னேறிடலாம் சார். சரிங்களா? இப்போ 30 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் அதே ஏழரை சனி எந்த பாட்டிலனாலும் வரும். அப்போது ஒன்று செய்வாங்க, சில நேரம் வந்து சிலர் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொழிலில் அந்த நேரத்தில் ஒரு சிரமம் உள்ளே வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு படிப்பினை வரும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு தொழில் செஞ்சுருப்போம், ஒரு ஆவரேஜாக நமக்கு ஒரு தொழில் வருமானம் கிடைக்கும். இதை விட பெட்டராக இன்னும் வருமானம் கிடைக்கும்னு சொல்லி அதிக முதலீடுகள் போடக்கூடாது. நம்ம அதில் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஈவனாக நடத்தினாலே போதும், தொழில் ஓடினா போதும், இந்த நிலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2வது சூழலை கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது சார்.
சூப்பராக நம்ம என்ன செய்யும், சூப்பராக நம்ம இது பண்ணணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் புதுமையான ஒரு என்ன செய்வோம், ஒரு இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் புதுமையான மிஷின் வரலாம், புதுமையான இது வரலாம். அதுக்கு தகுந்தால நம்ம மாறிக்கிடக்கூடிய சக்தி வேணும். அப்படின்னு நீங்கள் மாறிக்கிடக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் அந்த 7.5 நல்லபடியாக ஜெயிக்கலாம். அடுத்தது வந்து 60 வயசுக்கு மேலே, சார் நான் நல்ல அப்பவும் திரகார்த்தமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நல்ல அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை சக்ஸஸாக கொண்டு போனீங்கன்னா அந்த தொழில் ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து என்ன செய்வோம், அந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் பண்ணுங்கள் சார். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுங்கள், வாகனம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுங்கள். இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து சில பொருட்களை பொருட்களுக்கு நல்ல மீடியேட்டராக இருந்து தரகு தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடனே ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ண சொல்லிட்டாரு ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போவாங்க. ஒரு 5-6 இடம் மாதிரி தொழில் அவங்க கிளஞ்சி தொழிலை பிடிப்பாங்க. அப்போ ஒரு இடம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வரும். சரி இது வாங்கி போட்டு 60 லட்ச ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்ட உடனே அந்த இடம் மதிப்பு இல்லாமல் போயிடும். 45 லட்ச ரூபாய்க்கு தான் போகும், 5 லட்ச ரூபா லாஸ். அதுக்காண்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் காத்திருக்காதீங்க. நமக்கு அந்த நேரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் ஸ்பீடாக முன்னேறிடலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சனிக்கு வந்து ஸ்பீடு இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருங்க, நேரத்தை தவற விடாதீங்க 7.5 சனியில். அதே மாதிரி காலத்தில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே போல் வந்து உண்மையாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் உண்மையாக இருங்க. அப்படி நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மை, உழைப்பு, நேர்மை அப்படிங்கிறதே 7.5 தான். நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் வாழ்க்கையை வெற்றி அடையலாம். இந்த உண்மை, உழைப்பு, நேர்மையில் நம்ம பெறலும் போது நமக்கு முதல்ல ஒரு மாதிரி ஏற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துருவோம். அதில் கவனமாக இருந்துக்கோங்க. விநாயகருடைய வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். ஆஞ்சநேயருடைய வழிபாடு சூப்பராக பண்ணுங்கள். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய பலத்தை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் பிராப்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இது என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.